ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், அதாவது கிர்கிஸ்தானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிர்கிஸ்தானில் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பேர், அதாவது மிகப்பெரிய ஒரு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ, அது கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிர்கிஸ்தானில் பிஸ்கெக் சிட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது, இந்தியன் அதாவது ஃப்ரூட்ஸு சவுத் இண்டியன் ஃபுட்டா இல்லை அந்த மாதிரி ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு, அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எப்படி போடுறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டூரேஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பேஷன்ஸ் லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் போகிறேன். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 7 to 8 lakhs வரும், செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs அந்த மாதிரி வரும், தேர்ட் இயருக்கு 4 to 5 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ், அந்த பேஷண்ட்ஸ் லோடு வந்து ஜாஸ்தி. ஸோ நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், அனாட்டமிக்கல் கடாவர் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு லைவாகவே வந்து இங்கே இருக்கும். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைவ் கிளாஸஸ் வந்து அதர் யூனிவர்சிட்டிஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால உங்களுக்கு வந்து லைவ் கடாவர் கிளாஸஸ்லாம் வந்து லைவாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு புக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்ராட் எம்பிபிஎஸோட பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ தான். அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல். ஸோ அதனால தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும், டீட்டெயில்ஸ் அட்மிஷன் போடணும், எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும், இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கீழே